ஹாய் டூட்ஸ், நீங்கள் சொல்ல இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்ப்பா அப்படின்னா என்ன மாதிரி குவாலிட்டிஸ்? ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா நான் போகிற இடத்துக்கு எல்லாத்துலேயும் அவங்களே செலவு பண்ணுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஃப்ரெண்டுன்னு பார்த்தா கையில் இருக்க மொத்த காசு அப்படி வந்து பிராஞ்சிட்டு போகிறேன். டூட்ஸ் என்ன மாதிரி பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல நம்மளை புரிஞ்ச நண்பராக இருக்கணும். புரிஞ்ச நண்பராக இருக்கணும். நம்மளை புரிஞ்சுக்கிட்டாருன்னா நம்ம நடந்துக்கிறது, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அவர் நமக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நம்மளோட அட்ஜஸ்ட் பண்ணி போவார். ஏதாச்சும் ஜோக் சொல்லணும்னா உங்களுக்கு புரியணும். ஜோக் சொன்னா புரியணுமா? புரியுற மாதிரி நம்ம சொல்லணும். அதுக்கு இல்ல ஒரு சில புரியாத மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆக்டிவா நல்லா டக்குனு ஜோக் தான் பண்றான்னு சொல்லி சிரிக்கணும். சத்தியமா சரி வரல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். அந்த மாதிரியா? ஸோ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், ஜோக் சொல்லும் போதெல்லாம் சிரிக்கணும்னு இருக்காரு. சொல்லும்போது சிரிங்க தயவுசெய்து ப்ளீஸுங்க. ஓகே, ஃப்ரெண்டாருன்னா முதல்ல வந்து ஜாலியாக விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கணும். ஜாலியாக விட்டு கொடுக்கணுமா? இங்கி பிங்கி பாங்கி கீ அதான் என்ன இருக்கு டூப்ளிகேட் கேது இங்க என்ன முடிஞ்சது? டூட் சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் ஐ எம் சூப்பர் ஓகே அப்படின்னா என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நான் சைட் அடிக்கிறப்ப அவன் சைட் அடிக்கக்கூடாது. அவன் சைட் அடிக்கிறப்ப நான் சைட் அடிக்க மாட்டேன். நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ரெண்டு பேருக்கும். இது ஒரு வேற லெவல் பயங்கரமான ஒரு என்ன சொல்றது குவாலிட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். கை கொடை நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். டூட் சொல்லுங்க, என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு இந்தந்த குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? என் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா என்னை கலாய்க்காமல் இருக்கணும். அது போதும். உன்னை கலாய்க்காம இருக்கணுமா? நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா ஃப்ரெண்டா இருக்கணும்னா என்ன ஈகோ இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். அதத்தான் பண்ணுங்க. எது சொன்னாலும் லேட்டா புரிஞ்சுக்கிறேன்.